அங்கே உண்மையிலேயே பெரிய மீன் நிற்கிது அந்த இடத்துல. பொறுமையாக போ. நாங்களா இங்கே தான் முடிச்சோம். அங்கே பாருங்க மீன் குத்திடுச்சு. இது குட்றாடே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா எத்தனைடா, மணி 11 ஆகுது. சரியா 11:30 மணிக்கு செம்ம வேட்டையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சிலேபி மீன் பிடிச்சிருக்கிறோம் நாங்கள். இதான் பார்த்தீங்கன்னா நைட்டு பிடிச்சோம் அந்த மீன், சிலேபி மீன். கீழே பார்த்துவாங்க எல்லாம் பேண்ட் வச்சுருப்போம். நான் நினைச்சிட்டு டே இங்கே அடியாண்டா. இல்லைன்னா ஃபோனை அனுப்புட்றா, நான் வச்சுக்கிறேன். தெரியல ஒரு ஃபோனு கொடுறேன், கண்ணு தெரியல. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மணி சரியாக 11 ஆகுது. ராஜேந்திரப்பட்டினத்தில் மீன் குத்த வந்திருக்கிறோம். ஸோ அந்த விழலுக்கு அடியில் அங்கே இருக்குது. அங்கே தான் இப்போ போயிட்டு இருக்கிறான் மெரிட்டனு. ஸோ இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கான். கீழே இறங்கலாமாடா? பார்த்து இறங்க. ஒரே அட்வென்ச்சராக இருக்குது. பார்த்து இது என்னடா இது? இது இந்த காலவை. ஐயோ சத்தம் போடாதீங்க. மெரிட்டன் மீனை தேடிட்டு இருக்கிறான். கீழே பார்த்து போகணும். எங்கடா மேலே ஏறிட்டா அப்புறம்? நீ செல்லு வச்சுக்கடா. இப்போ இது மேலே ஏறணும். ஏன் இங்கே என்னாச்சு? கருவமுல்லாம் இருக்குது. ஓ இங்கே கருவமுல்லாம் இருக்குது. வரல மேலே ஏறி போகணும். வேண்டாம் ரூபன், மேலே போகண்டாடி சொன்னாங்கல்டா. சரி ஓகே, நான் மேலே வந்துடுறேன். நம்ம மேலே ஏறி போவோம். ஒரு பக்கம் ஐயோ இங்கெல்லாம் கருவமெல்லாம் கிடக்குப்பா. ஸோ செருப்பு கொஞ்சம் கிரிப்பாக இருக்குது, அதனால் இறங்குறேன்ல. கீழே தான் பார்த்து போகணும். இதுக்கு எக்யூப்மெண்ட்டு பாருங்கள், அந்த சுளிக்கெலாம் அந்த இருக்குது மீன் குத்துறதுக்கு. எல்லாம் இப்போ விழல் கிடையாது மறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்டா. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் வரும், வெளியே வரும். வெளியே வரும். ஓ இந்த பாலத்துக்கு இடையில் இப்படி தான் இருக்காடா. இந்த பாலத்துக்கு இடையில் நான் நிறைய டைம் போயிருக்கிறேன். ஆனால் கீழே இறங்கி நான் பார்த்ததில்ல. இந்த பாலத்து மேலே போயிருக்கிறேன். ஏன்னா இதில் மீன் இருக்குதுன்னு சொல்கிறத சொன்னாங்க. அந்த வேலை இருக்குது பாருங்களேன். இது ஒரு வீட்டில் ஒன்றும் தெரில. சரி அங்கே போ. அங்கே இருக்கா? இங்கே ஒன்றும் இன்னும் வரல. அங்கேயே தான் அடிக்குது. அடிக்குது. இப்படியே போக தண்ணி ஓடிட்டே இருக்கானா? அந்த பக்கம் வழிக்கிறாங்க பாரு, சாக்லேட்டு. ஏன்னா பாசிங்கசியமாக இருக்குது இல்லை? எங்கடா தண்ணிக்குள்ளேயே போக போகிறீங்களா? இல்லை தண்ணி இல்லாட்டி இல்லை, அப்படியே அந்த கரை இருக்குல்ல அந்த பக்கம் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த பக்கம் எப்போ வந்து பார்த்தீங்க? ஓ தண்ணி நல்லா ஓடுதுடா. நல்லா இருக்குல்ல. க்ளீனாக அந்த ஓரமாக போக முடியுமா பாரு? அந்த கரையால் தான் வரும். அந்த கரை ஓரமாக தான் இருக்கும். சரி ஓகே. இப்போ திரும்ப வந்து போகணுமா? வந்து அப்படியே மேலே ஏதாச்சும் ஏறிடும். மேலே எல்லாம் கரும்புல தான் இருக்குது. இப்படியே வா, நீங்கள் போங்க. தோல்வியிலே முடியுமா? வாங்க 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 போவோம். நல்லா ஏர் பில் போகிறேன். அம்மா ஓகே ஓகே.
நாங்களா இங்கே தான் தீ முடிச்சோம். ஆ மீன் குத்த இந்த நேரத்தில் வந்தாக்க அங்கே ஒரு பாட்டி எங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. 11 மணிக்கு வந்தால் கேள்வி தான் கேட்பாங்க. தெரியுதுண்ணா கெண்டை முடிச்சு தாபர் இருக்கா? தாபர் எனக்கும் கண்ணே தெரியல. அன்றைக்கி போடுவாரா சத்தம் போடுவாரா? மேலே நிற்குது. ம் அங்கே உள்ளே நிற்குது. அன்றைக்கி ஆமாடா. அங்கே உண்மையிலே பெரிய மீன் நிற்கிது அந்த இடத்துல. பொறுமையாக போ. அங்கே நிற்க உள்ளே வரணும். இப்படி காட்டு. ஏமாடா தான் புது போடுறா வேற மீன் கரெக்டாக பாயிண்ட் பண்ணுற இடத்துல இருக்குது. பொறுமையாக படே, அலம்பிடாத. சொன்ன மாரி மீன் நிற்கிது இங்கே. இதில் ஃப்ராக் போட்டு பார்க்க வேண்டியதானே? இதெல்லாம் போட்டோம். மாட்டலையா? ஸோ நம்ம இங்கே வந்து ஃப்ராக் போட்டு பார்க்கலாம் அந்த இடத்துல மாட்டுதான்னு. அட்டாக்கு தான் இப்போ ஒரு சிலபி மீனிங் காணும். பாபா உன்னை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணானா? கண்டு கொஞ்சம் தான் நிறையா இருக்குடா. இதுலேயே போகணுமா? ஆ இப்போ அந்த மீன் வந்து உள்ளாட்டி போயிடுச்சு. வலை விட்டுருக்காங்களா? உண்மையிலே இங்கே மீன் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு மீன் இருக்குது. அவங்க மெரிட்டன் போகிறான். அந்த இடத்துல 2 சிலேபி மீன் இருக்குது. ஆனால் என்னால் இப்போ அங்கே போக முடியாது, கீழே வந்துடுவோம் போனால். ஸோ இந்த இருட்டில் வேறு ஒன்றும் தெரியல. மீன் இருக்குது, பெரிய மீனாக இருக்குது. கிட்டெல்லாம் போகணுமே. இப்போ கரெக்டாக அந்த மீனை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறான். அந்த லைட் மட்டும் தெரியுது பாருங்கள். நான் இறங்கலாமா? குச்சி இன்னும் கொஞ்சம் முன்னாடி விட்றா. அவன் பாதியில் மாற்றி குத்தி. ஐயோ சொல். அவங்க பரவாயில்லே எறா வலையில் மாட்டியிருக்கா? வலை போட்டிருக்கான போல். ஓ, அந்த இடத்துல வலையில் மாட்டிருக்காட்டுக்கு. அந்த இடத்துல வலை இருக்குது. அந்த வலைக்குள்ளே மீன் மாட்டி இருக்குது. குத்து பரவாயில்ல. ஏன்டா உனக்கு யோசிக்கிறான்? லே மெட்டை எடுத்து குத்துறாளே. குத்திட்டியாடா? மீனை குத்தியாச்சுங்க. மீனை குத்தி எடுத்துட்டான். அது பாருங்க. நான் வரலாமாடா? இரு வரண்டா. செம்மையாக பிடிச்சிட்டான். சூப்பர்ரா. அங்கே பாருங்க, ஈட்டில் குத்திருக்கு மீனை. தாடா அங்கே பாருங்க, மீன் குத்திடுச்சு. இது விட்றா டே, இது விட்றாது டே. இந்த அதில் ஒரு மீன் இருக்கா? அது இதை புடியா? இந்த அதில் நீ இருக்க மீன் தாண்டா இருக்குறா. என்ன செருப்பாக கேட்டிக்கிறான். இப்போ செம்ம மீன் வேட்டாங்க. இங்கே பாருங்க, மீனை கட்டுறா. சிலேபி மீனுங்க எப்படி இருக்குது பாருங்க. மீன் செம்மையாக இருக்குது. அடுத்து அங்கே மீன் ஏறா. பையில் ஏறா. பையன் இந்த பையில் போடுறா.
இந்த பையன் பத்தாவது போல் இருக்கு. இங்கே டாக்லேட் ஏய் அந்த கீழே அந்த இது இருக்குது பாரு, இதோட இந்த இது எட்டாவதா? மரம் விட்டுனா அங்கே விடாது இல்லையா? அதை ஏன்டா அதை விட்டேன்? ஏய் குத்தி எடுங்கடா. எடுத்துட்டிங்களா? அண்ணா சூப்பர் சூப்பர். தெரிஞ்சு இங்கே காட்டேன், நாங்கள் நடந்து போயிட்டு வரேன். இல்லை வலை பார்த்து அவனுக்கு ட்ரெஸ் வாங்கணும். ஈட்டி இன்னும் தண்ணி கூட அதையும் வந்துடும். நீ பார்த்துப்போ, நீ எடுத்துக்கலாம். இவனுக்கு வந்து பார்க்க போகிறான். அதையும் வச்சுரு. ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம். பெரிய சிலேப்பி மீன். வெளில போய் காட்டுறேன். மீன் வலை எடுத்துகிட்டு இருக்கான். மீன் எடுத்துகிட்டு இருக்கான். பார்த்து விட்றாதே விட்றே. என்னடா அந்த பையன் திருப்பி விட்றான்ல. இரு எடுத்துகிட்டு இங்கே வரும். பிடிச்சிடா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா எத்தனைடா? மணி 11 ஆகுது. சரியா 11:30 மணிக்கு செம்ம வேட்டையாக இருக்குது. இந்த டார்ச் லைட் எப்படி? இந்த டார்ச் லைட்டு அது ஒன்று பாக்கெட்டில் வை. ரெண்டுத்தையும் பார்க்கல தான் மீன் மாட்டுது. சரி அவனும் வருவான். நீ போய் இருக்கிற நீ போ. நீங்கள் கூட அந்த டார்ச் லைட் என்ன கூட விட்றாதே. இந்த பைய எடுத்துகிட்டு போடாலே. இந்த பைய எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே போடு. இங்கே போய் இங்கே விடு. டார்ச் லைட்டை காட்டு என்கிட்ட. இந்த அவன்கிட்ட அந்த பையை காட்டு. அவன் விட்டுருவான். நீ கிட்ட போய் அந்த பையை காட்டு. கையிலே பிடிச்சிருவான். அவன்கிட்ட அடி, என்கிட்ட அடிக்கிற. நான் பார்த்துக்கிறேன். கீழே பார்த்து அந்த இது இருக்குது. சொல்லுதாட்டுக்கு. இல்லை அவன்கிட்ட போட, அவனை கூப்பிட்றான்டா. ரைட்டு. வேற அங்கே தான் இருக்காடா? இருக்கா? போடா. சத்தம் போட்டே இருக்கா. நான் சொல்கிறேன் சொல்ல மாட்டேங்கிறேன். ஸோ இதோட 4 மீன் ஆயிடுச்சு. 4 மீனாடா? இந்த டார்ச் லைட் எடுத்துகிட்டு போயிருந்தா. இதோட 4 மீன் பெரிய மீனாக பிடிச்சாச்சு. மீன் அடிக்குது. நம்மளும் போகலாமா? நானும் விட்டாடா. அந்த பையன் பரம். அப்படி அந்தாண்ட போய் நில்லு. மேலே போயிட்டு நின்றுட்டேன். மேலே இல்லை. ஸோ சைடில் மாட்டிட்டேன். இதில் நிறைய மீன் இருக்குது. ஓட்டையாக இருக்கு. பைய வண்டி கவரில் வச்சுட்டேன். ஓகே. தெரியாது. விட்டு ஏன் அது எம்பிடுண்டா. இந்த கவர் எடுத்துக்கடா. பார்த்துக்கலாம். ஏன் அது எம்பிடுண்டா. இல்லை வேணாம் வா. அது சேஃபு தான். இப்போ மீன்லாம் நிறையா இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. நினச்சி பார்க்கல மீன் பிடிப்போன்னு நினச்சி பார்க்கல. எந்த மீனும் பிடிக்க மாட்டேன்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, நிறைய மீன் பிடிச்சாச்சு. ஸோ அடுத்து செக் பண்ணுறோம் மீன் இருக்கான்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் மீனை பார்த்தா நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சிலேப்பி மீன் பிடிச்சிருக்கிறோம் நாங்கள்.
எத்தனை மீன்டா இருக்கும் அதில்? ஒரு 7 இருக்கும். மீன் எடுத்து இப்போ நீங்கள் மீனை பார்க்க போகிறீங்க. மீனை வந்து ரூபன் எடுக்கிறாரு. எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே நைட்டு வேட்டைக்கு வந்துடுவீங்க அப்புறம் இது போல் செஞ்சுக்கிட்டு. ஊசி போட்டு விட்டேன் நான் நல்லா. இதுக்கோசரம் நாங்கள் வெல்டிங் அடிக்க போய் இதெல்லாம் பார்த்துங்க. இது வந்து சைக்கிள் பெல்லு. பெல்லு இது இதே ராடு மாதிரி வச்சிருக்கு. சிக்ஸம் ராடு. இதெல்லாம் கடை வாங்கினது அந்த வெல்டிங் ஆளுங்க நிறைய போட்டார். பார்த்துங்க எவ்வளோ மீன் நைட்டு வேட்டை செம்மையாக இருந்தது. எல்லாம் சரியான சிலேபி. உயிரோட தான்டா இருக்கு. என்ன இந்த சிலேபி உயிரோட இருக்குடா? எல்லாமே உயிரோட தானே இருக்கு. 1 2 இதை ஃபோட்டோ விட்டு அவனுக்கு அனுப்புடா. வீடியோ கால் பண்ணலாம். 7 இருக்குடா. 2 3 செம்ம மீனுங்க. பெருசாக இருக்கு பாருங்க. அந்த லைட் எங்கடா இருக்கு? இந்த வீட்டில் அடிக்குதுண்ணா. அப்போ தான் சரி லைட்டுக்கா பாருங்க. எல்லாம் உயிரோட தான் இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த மீன் என்ன உயிரோட இருக்குது. இரு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நைட்டு புஷ் அந்த மீன் சிலேபி மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ பருப்பு குழம்புக்கு தொட்டுக்க போகிறேன். தேடி இருப்பாருங்க. எல்லாம் சூப்பர் பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு. ஓகே, நைட்டு வரத்துக்கே 12 மணி ஆகிடுச்சு. 12 ஆகிடுச்சு வந்து படுக்கக்குள்ளே. செம்மையான வேட்டை நைட்டு. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.